திமுக இயக்குதா இல்ல பாஜக இயக்குதா? ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. சரி, காவல்துறை இருக்குல்ல, காவல்துறை வந்துட்டு இது வந்து ஒரு விபத்தா எடுத்துக்கிட்டு யார் மேலுமே வழக்கு போடாம யார் மேலுமே கைது செய்யாம காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? அதை தாங்க தெளிவா எங்க தலைவர் கேட்கிறாப்ல. பார்த்துட்டு நாளைக்கு ஒருவேளை விஜய் சிஎம் ஆயிட்டாலும் அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் அவரோட கூட்டணி வச்சாலும் பேசுவாரு. பாத்துக்க, எங்க தலைவரை பத்தி எங்களுக்கு தெரியுங்க. சரி, இந்த திமுகல இருக்க அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அதை எப்படி பாக்குறீங்க? உண்மையாக அவர் வருத்தப்பட்டிருக்கிறார். அவர் நேரடியாக களத்திற்கு சென்றார். அதற்கு ஒரு பாராட்டு தான் தெரிவிக்க வேண்டும். உண்மையாக அவர் ஒரு உண்மையான ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார். அந்த குழந்தைகளை பார்க்கும்போது அவருக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கும், அழுதிருக்கிறார். அவர் அதாவது ரோல் பண்ணி போடுறாங்கல்ல, அதுதான் சொல்கிறேன். அது வந்து அவர்களுக்கு தெரியவில்லை. அதாவது தற்கொலைகளுக்கு அற்ப ஒரு மனவலி எல்லாத்திற்குமே மனவலி ஏற்படுத்தியிருக்கிறது. அதை இதுல நீங்க தற்கொலைன்னு சொன்னீங்கன்னா பாக்குற வியூஸே திட்டுவாங்க. அது வேற. நான் என்ன சொல்றேன்னா, யாரை தற்கொலை சொல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் அழுதார்கள். அது கண்ணீர் வந்தான்னு கேட்டா எனக்கு தெரியாது. அது நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. அதே பார்த்து பேசுங்க நேரடியா. நான் தான் சொல்றேன்னா, நான் பார்த்ததெல்லாம் கிடையாது. அப்ப அந்த நிகழ்ச்சி வந்து செய்தியில பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதை வந்து கேவலமா பேசுறாங்க. செந்தில் பாலாஜி மேல விமர்சனம் வச்சா திமுக கைது பண்ணு, அது வேற சீன். அதுக்கிட்ட போக விரும்பல. பெலிக்ஸ் தெரியுமா, பத்திரிகையாளர், அவரெல்லாம் கைது பண்றாங்க. கருத்தியில அப்படி கைது பண்றாங்க. அது நாம எப்படி தலைவர் வந்து பண்ண முடியும்? அப்ப இது வந்து சுயமா யோசிக்கிற சுய புத்தின்னு வச்சுக்கலாமா? நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் பேசுறீங்க. பிரச்சனை இப்ப தலைவர் வந்து எந்த பிரச்சனையை பேசுறாருங்க? தலைவர் இப்ப இதுக்கு குரல் கொடுக்கணும்ல. பத்திரிகையாளர் நீங்க ஏன் கண்டிப்பாக தலைவர் குரல் கொடுப்பாருங்க. இந்த கேள்வி வந்து தலைவர் முன்னாள் செய்தியாளர்கள் எழுப்பினா அதற்கு ஏற்ற பதில் அளிப்பார். கண்டிப்பா 41 உயிர் பேருக்கு அரெஸ்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? கண்டிப்பா வழக்கேஜ் தொடரணுங்க. அதைத்தான் தொடரணும். இது கூட பண்ணலன்னா இன்னும் ஆடகத்தை சொல்லு, அவ்வளவுதான். கண்டிப்பாக வழக்கேஜ் தொடர்ந்து இருக்கணும். கண்டிப்பாக வெளிப்படையாக பேசுவார். பாஜக விஜய்க்குன்னு சொல்லாதீங்க. நான் என்னுடைய சொல்றேன் எங்க ஒன்னு தலைவருடைய கருத்து இப்போ தற்போது சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது திருமா காதலன். வணக்கம். வணக்கம் அண்ணா. உங்க தலைவர் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் இயக்குவது வந்து திமுகவா இருக்கலாமோ அந்த சந்தேகம் எழுதுன்றிருக்காரு. இது என்ன இது திடீர்னு? நீங்க கேட்ட கொஸ்டினே தவறு நான் சொல்றேன். ஏன்னா இயக்குவதுன்னு அவர் எந்த பேட்டிலையும் சொல்ல கிடையாது. அதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்தால் கூட காட்டுங்க. இயக்குவதுன்னு சொல்ல கிடையாது. இது ஏன் வழக்கு வந்து தொடரலை? அதாவது புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்த காவல்துறை ஏன் அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடரவில்லை, ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ண முடியவில்லை அப்படின்னு தான் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. இல்லை, அது கரெக்டு தான். ஆனால் நான் இதெல்லாம் விமர்சனம் வைக்கல. ஆனால் அதையுமே ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்னன்னா, இன்னைக்கு நக்கீரன் கோபால் மூத்த பத்திரிகை, அது உங்களுக்கு தெரியும், திமுகவுடைய சார்பு கூட சொன்னான்னு சொல்லிட்டு அவங்க மீட்டிங்கில் எல்லா இடத்துலையும் அவர் இருப்பார், எல்லாமே பேசுவார். அவரே இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த சந்தேகம் பண்ணல அப்படின்னு கேட்டு செய்தியாளர்கள் என்ன கேள்வி, திருச்சியில் வந்து செய்தியாளர்கள் என்ன கேள்வி கேட்டார்களோ அந்த கேள்விக்கு ஏற்றவாறு தான் தலைவர் பதிலளித்திருக்கிறார். அது ஒரு அண்டர் வந்து டீலிங்கா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏன் வந்து அதே வந்து புஷி ஆனந்த் வந்து அவர் தான் வந்து களத்தில் வந்துட்டு வேலை செய்கிறாரு சொல்கிறீங்க, நிர்மல்குமார் அதில் தான் இருந்தாரு சொல்லிங்க, புஷி அதாவது ஆதவ் அர்ஜுனா அந்த வாகனத்தில் தான் இருந்தா பாரு, உங்கள் கட்சியிலேருந்து வந்தவர் தானே, வந்தவர் தான், நாம இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த வாகனத்தில் இருந்தாப்புல விஜயை பார்க்க வேண்டும் என்று தான் அந்த தோழர்கள் கட்சி துண்டை தோளில் சுமந்து கொண்டு 7 மணி நேரம் அந்த கரூரில் நின்றார்கள். 7 மணி நேரம் அந்த கரூரில் நின்றார்கள். காலதாமதமாக வந்த அண்ணன் விஜய் அவர்கள் அந்த ஒரு இறந்த உடலுக்கு கூட அந்த மருத்துவமனையில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத சூழல் உருவாகி. நிச்சயமா இப்ப அது ஒரு வாரம் ஆயிப்போச்சு. இப்ப அடுத்த இதுக்கு வந்துட்டாங்க. இப்ப என்னன்னா, திமுக இயக்குதா இல்ல பாஜக இயக்குதா? ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. கண்டிப்பாக பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப எதுக்கு வழக்கு போடாத திமுக? அந்த சந்தேகம் வருது. ஒண்ணு இதை சொல்லுங்க, ரெண்டே இயக்க முடியாது. சரி, காவல்துறை இருக்குல்ல, காவல்துறை வந்துட்டு இது வந்து ஒரு விபத்தா எடுத்துக்கிட்டு யார் மேலுமே வழக்கு போடாம யார் மேலுமே கைது செய்யாம காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? அதை தாங்க தெளிவா எங்க தலைவர் கேட்கிறாப்ல. எங்க தலைவர் ஒன்னும் கேட்டல தவறா எது கேட்கலையே. தலைவர் திருமாவளவன் அவர்கள் கேட்டல எந்த தவறும் இல்லை. நானே வந்து உடன்படுறேன். ஓகே, நல்ல கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஒன்று டைரெக்டாக அப்படி சொல்லுங்கள், இல்லட்டா பிஜேபி இயக்குனா பிஜேபின்னு சொல்லுங்கள். இங்கே இல்லாமல் அங்கே இல்லாமல்னா இது என்னன்னு ஒரு பெரிய சந்தேகம் எழுது. இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் என்னென்னா, விஜய் இயக்குவது திமுக தான் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அதுதான் நக்கீரன் கோபால் அவர்களும் சொல்கிறாரு. அதனால் உங்கள் தலைவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இன்னும் வரக்கூடிய காலங்களில் ஆழமாக சொல்லுவாரா? திடீர்னு இப்போ திமுகவுக்குள்ளே உங்கள் தலைவருக்கு ப்ரெஷர் வராதா? வந்துட்டு நாங்கள் எப்போதிலிருந்தே தமிழக வெற்றி கழகத்தை இயக்குவது
தலைவர் விஜய் அவர்களை இயக்குவது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தான். அவர்களின் கையில் பிடிபட்டு கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் இயக்கி வருகிறார்கள். அதை நாங்கள் திட்ட தெளிவாக ஆணித்தரமாக எப்போது வேணாலும் சொல்லுவோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பிஜேபியினுடைய எதிர்ப்பு என்னன்னா திமுகவினுடைய எதிர்ப்பையும் வெறுப்பையும் தான் காட்டுது. பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன எதிர்க்கிறாங்க? திமுகவை எதிர்க்கணும், திமுகவுடைய வெறுப்பு அரசியலை பேசணும். அப்போ அந்த அரசியலை இப்போ பேசுகிறவர் யாரு? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள். அவர் தான் இப்போ வந்துட்டு முழு நேரமும் திமுகவுடைய வெறுப்பையும் திமுகவுடைய அந்த திமுகவின் ஆட்சியாளர்களுடைய எதிர்ப்பையும் வெறுப்பையும் பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஒன்றும் 5 கொள்கை தலைவரை வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கொள்கை தலைவரை பற்றி அந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து என்னைக்காச்சும் பேசி பழக்கம் உண்டா? பேசியிருக்காரா? 5 கொள்கை தலைவர் வச்சு அம்பேத்கர், பெரியார், அஞ்சலி அம்மாள்னு வச்சிருக்காங்களே, அந்த கொள்கை தலைவர் என்னைக்காச்சும் அந்த கொள்கை தலைவரை பற்றி 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசி வரலாறு உண்டா? இப்போ இத்தனை 3 மாவட்டத்தை வந்து கடந்துட்டாங்க. 3 மாவட்டத்தில் வந்து பிரச்சாரத்தை நடத்தியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு 2 நிமிஷம் பேசியிருக்காங்களா? ஒரு லெசன் எடுத்திருக்காரா? என்ன பேசுவாருங்கிற என்ன அந்த ஆதரவில் அந்த வந்து மிகப்பெரிய வந்து தலைவருடைய பேச்சு கேட்க வேண்டும், அண்ணன் விஜயோடைய பேச்சு கேட்க வேண்டும் தானே ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் ஓடி வராங்க. ஓடி வந்து 7 மணி நேரம் காத்து கிடக்குறாங்க. தொண்டர்களுடைய மனநிலை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து அதாங்க சொல்றேன், காத்து கிடக்குறாங்க. ஒரு 2-3 நிமிஷத்துல பேப்பர் A4 ஷீட்ல படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போறதுல அவர் படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல உயிர் போகுது. படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் சுற்றி வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது தவறாக சொல்கிறாரு. ஆம்புலன்ஸ் வர்றது அந்த ஆம்புலன்ஸ் வந்தனால தான் 100 பேர் இன்றைக்கி வந்து தப்பிச்சிருக்காங்க. இல்லைனா வந்துட்டு 41 81 ஆயிருக்கும். இப்போ ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் எவ்வளோ பெரிய நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவை. தாடி மீசெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காப்ல. சொல்லுங்க. தாடி மீசெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காப்ல. ட்ரிம் பண்ணிட்டு உட்காந்துட்டு வீடியோவில் சொல்கிறாப்புல ஒரு 2-3 நாள் தூக்கம், அதாவது தூங்காத மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. வந்து கீழே வந்து எங்களுடைய தலைவர் தூங்கவில்லை அப்படி என்றெல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. அதை பார்த்தீங்களா? அதை தான் சொல்கிறேன் கேளுங்க. ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. இந்த காமெடி தாங்க. இதை கேளுங்க. வந்து நல்ல ஒரு கட்சியினுடைய ஒரு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தன்னுடைய கட்சி துண்டை தோளில் வைத்துக் கொண்டு 7 மணி நேரம் காத்து கிடந்த அந்த மக்கள் 41 ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவர்கள், பின்தங்கிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள், விளிம்புநிலை மக்களாக இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய தந்தையும் தன்னுடைய அண்ணனாக இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த 5 நாட்கள் சோகத்தில் உள்ளார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலையிலும் தமிழக வெற்றி கழகம் அந்த தலைமை அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாடுகிறது மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த இறந்தவர்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் செய்யவில்லை. இறந்தவர்களை நேரில் செல்ல உங்களால் பார்வையிட முடியவில்லை. ஏனென்றால் இன்னும் நாம் சென்றால் கூட்டம் அதிகரித்து விடும், இன்னும் இதில் பிரச்சனை வந்துவிடும் என்று ஒரு எண்ணத்தில் அவர் புறப்பட்டு சென்று விட்டார். அந்த செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு கூட பதில் சொல்லாமல் சென்று விட்டார். ஆனால் அதையும் தாண்டி 2 நாட்களுக்கு பிறகு அந்த காணொலியை வெளியிடுகிறார். ஆனால் அந்த 2 நாட்களில் ஒரு இரங்கல் கூட்டம் தெரிவித்திருக்கலாம். கட்சியின் கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விட்டிருக்கலாம். புரியுதுங்களா? அரசு மருத்துவமனைக்கும் நேரில் சென்று ஆறுதல் சொல்லவில்லை, கட்சியின் கொடியை அரைக்கம்பத்திலும் பறக்க விடவில்லை, இறந்தவர்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டமும் தெரிவிக்கவில்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல்! இந்த அரசியல் தான் வந்துட்டு ஒரு சராசரி காமெடி நடிகர் அரசியல் கட்சி துவங்கிறதால் கூட இந்த செயல்பாடுகளை செய்திருப்பார். அந்த இறந்தவர்களுக்கு ஒரு ஆறுதலாக, இறந்தவர்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கிற அந்த விதத்தில் இவர் செய்தாரா? உச்ச நடிகர் கொஞ்சம் கூட விஜய்க்கு இறங்கவே இல்லையா? இறங்கவில்லை. சத்தியம் பிராமிஸா சொல்றேன், இறங்கவே இல்லை. அந்த காணொலியில் பார்க்கிறோம். ஒரு ஆக்ஷன் சொல்லுவாரு, ஆக்ஷன் அப்படி அது போல பேசுறாப்ல. லாஸ்டா சொல்ற சிஎம் சார் அப்படிங்கிறாரு. இந்த ஃபர்ஸ்ட் இந்த சினிமாவில் சொல்லுவாங்களே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இப்படி போகணும், மெதுவாக போயிட்டு அடுத்து வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பா அதே மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி. நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு இளம் ரத்தமா இருக்கீங்க, இவ்வளவு ஆக்டிவா அரசியல் பேசுற, கரெக்டா? ஓகே, இதே மாதிரி தானே தாவைக்கால இருக்க தொண்டர்கள், அந்த தம்பிகள், அவங்க நிலைப்பாட்டை நீ பார்வையில் பேசணுங்க. வயசுதான். உன்னுடைய கொள்கை என்னங்கன்னு கேட்டா சொல்லணும். என் கொள்கை கேட்கிறேன். சாதி ஒழிப்பு, மகளிர் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, தமிழ் தேசியம், மறுக்க விடுதலை. இதனுடைய கோட்பாடு சமூக நீதி. அந்த சமூக நீதிக்கு இலக்கு என்னன்னு சொன்னா எங்களுக்கு வந்து சமத்துவம். சமத்துவத்தை அடைவதற்கு சமூக நீதி தேவைப்படுகிறது. சமூக நீதிக்கு அந்த கொள்கைகள் தேவைப்படுகிறது. சாதி ஒழிப்பு, மகளிர் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, தமிழ் தேசிய மறுக்க விடுதலை. இது போல கொள்கை பேச சொல்லுங்க. அவருடைய கொள்கை என்னன்னு கேட்டா டிவிக்கே என்ன ஒன்று புரியல. உன்னுடைய கொள்கை பேச. நவீன அரசியல் கொள்கை அது. நான் சொல்லட்டுமா? தமிழக வச்சு தலைவருக்கு கொள்கை தெரியவில்லை, தலைவரை ஏற்று வரக்கூடிய தொண்டர்களுக்கு. உங்க கட்சியில இருந்து ஒரு ஆதரவு இதெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டாரா என்ன? யாரு யார் எழுதி கொடுத்தாலும் படிப்பதே தவறாக பேசுகிறார். அவரும் வளருதாரு தான் ஒரு பெரிய. அது பாத்தீங்களா? அப்புறம் எப்படி அவர் எழுதி கொடுக்கறவர் சரியா பேச முடியும்? கட்சியில இருந்து போனவர் தானே இதெல்லாம். எந்த கட்சியில இருந்து பேர இப்ப அதாவது எங்க கட்சியில வந்து சேர்ந்தனால தலைவருக்கு அவர் எழுதி கொடுத்தாரா? இதுக்குதான் விரட்டி விட்டீங்களா? அதாவது எங்க தலைவர் பத்தி எங்களுக்கு தெரியுங்க. எங்க தலைவர் நான் ஒன்னு சொல்றேங்க, 1999 இது இந்த சுச்சுவேஷனை கேளுங்க. 1999 முதல்ல வந்துட்டு சிதம்பரத்தில் தலைவர் போட்டிடுறாப்புல. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்துட்டு பாமகவை சார்ந்தவர்கள் வந்துட்டு 100 கிராமங்களில் குடிசைகளை வந்து எரிச்சிட்டாங்க. வெறும் காயம் தான் பட்டுச்சு, காயங்கள் மட்டும்தான் பட்டுச்சு. 10 அடிச்சுட்டு அழுகிறாப்புல எங்கள் தலைவர். நினச்சி பாருங்க,
யாருங்க தலைவர்? பதறடிச்சுட்டு அழுகுறாருங்க. அந்த மக்களுக்கு உற்று துணையா நிற்கிறாரு. அந்த இடத்துல போயிட்டு அந்த கிராமங்களை 100 கிராமங்களுக்கு சென்றாரு. ஓலி ஒடியவில்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓடி வந்து ஒளியவில்லை. தனி விமானம் பிடித்து சென்னை வரவில்லை. புரியுதுங்களா? அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இடத்திலே நின்று அவர்களுக்கு உச்ச துணையாக நின்று அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து நிற்க வேண்டும். அதுதான் தலைவன். தலைவன் என்றால் என்ன? இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து மக்களுக்கு தெரியும். என்ன மக்களுக்கு தெரியும்? இல்ல அவர் ஒரு காணொளி வெளியிட்டார்ல, ஆ, அது என்ன சொல்ல டைரக்டா திமுக சொல்லாம சொல்றாப்ல. அதனால வந்து போலயே என்னமோ முழு நேரமும் திமுக வெறுப்பையும் திமுகவினுடைய எதிர்ப்பையும் பேசுறாரு. ஒரு கொள்கை தெளிவு இல்ல. அரசியல்னா தானே திமுக வேண்டாம்னு நினைக்கணும்னா அது ஆற்றப்படக்கூடிய வேணும் சரி, ஒண்ணுதான். ஓகே. மாற்று கருத்து நீங்க இல்லை. நீங்க ஆனா, இல்ல அவருடைய எல்லா கருத்துக்கும் நான் வந்து ஒத்துழைக்க மாட்டேன். தமிழ்நாட்டுல திமுக அரசை வந்து அப்புறப்படுத்தணும், அதுல மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அதுல நான் எந்த எந்த உடனே மக்கள் உங்கள்ட்ட வந்து சொன்னாங்க? பல திட்டங்களை வந்து மக்களுக்காக செய்திருக்காங்க. எந்த மக்கள் வந்து உங்கள்ட்ட வந்து இன்டர்வியூவில் சொன்னாங்க? அது ஏதாச்சும் உங்கள்ட்ட வந்து நேரடியாக வந்து சொன்னாங்களா திமுகவை அகற்றணும் அப்படின்னு வெளிப்படையாவே? இந்த அரசு இல்லை, மக்களுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருங்க. பேருந்து வந்து இலவச பேருந்து கொடுத்து மகளிருக்கு நீ பேசு. இல்ல கொஞ்சமா நியாயமா பேசு. அதுக்குன்னு இப்படிலாம் வந்து ஏங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்க. எல்லாரும் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, இப்போ நடிகர் விஜய் அவர்கள் 41 உயிரை வந்து பழி வாங்கிட்டாப்புல. இந்த சொல்லுவாங்களே, உங்கள் விஜய் நான் வரேன் உயிர் என்ன தரணும், உங்கள் விஜய் நான் வரேன் உயிர் எடுக்க வரேன் தான் இனிமேல் சொல்லணும், பாட்டை போடணும். அப்படிப்பட்ட தலைவர் வந்து ஆட்சி அமைச்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? சொல்லுங்க. நான் விஜய்னு சொல்லல, எவ்வளவு கட்சி எந்த சரி சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்களேன், எந்த கட்சி வரணும் நீங்க சொல்லுங்களேன். அதிமுக கூட்டணி வரலாம். ஐயோ, நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய விருப்பப்படி சொல்லுங்களேன். எந்த கட்சி வந்தா எது நடக்கணும்? புரியுதுங்களா? ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி பிடிக்காமல் ஒரு கட்சியினுடைய இப்போ வந்துட்டு சொல்றாரு அவர் விஜய் வந்து தட்ட தெளிவாக சொல்றாப்ல. பார்த்துட்டு நாளைக்கு ஒருவேளை விஜய் சிஎம் ஆகிட்டாலும் அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் அவரோட கூட்டணி வச்சாலும் பேசுவார். எங்க தலைவரை பத்தி எங்களுக்கு தெரியுங்க. மையப்புள்ளிங்க எங்க தலைவர். நீங்க பேசுற தவறுங்க. இப்படி எல்லாம் விமர்சனம் ஒரு முரண்பட்ட கருத்து. நான் தவறுன்னு சொல்லல, இது முரண்பட்ட கருத்து. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது எப்படி வேணாலும் இல்ல, நான் யதார்த்தத்தை சொல்றேன். யதார்த்தமும் கிடையாது. என்ன நான் சொல்றேன், ஒண்ணே சொல்றேங்க. எப்போதும் விஜயோட கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடன் தான், பிஜேபியுடையும் பாமகவுடையும் கூட்டணி இருக்கும். அங்க வகிக்கக்கூடிய கூட்டணி இடம்பெறாது பாமக மற்றும். ஆனா விஜயோட கூட்டணி விஜய் ஃபியூச்சர்ல ஒருவேளை. ஏங்க நான் சொல்றதை கேளுங்க. நீங்க சொல்றீங்க நான் ஏங்க விஜய் தேடி போனோம்? என்ன அரசியல் தெளிவு என்ன? எங்க தலைவருடைய காலம் என்ன? எங்க தலைவருடைய 50 ஆண்டு கால அரசியல் மக்களுக்கு தெரியும். நான் தவறா சொல்ல. எங்க தலைவருடைய அரசியல் தேவையோ எதுல நமக்கு லாபம் கிடைக்குதோ போகலாம், அதான் இல்லைன்னு சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா விமர்சிக்கிறேன், ஓகே. அதாவது அது தவறுலனா முரண்பட்ட கருத்து வந்து விஜய் தேடிலாம் நாளைக்கு அவ்வளவுக்கு வந்துட்டு எங்கள் தலைவர் வந்து எங்களுக்கு தெரியும். எங்க தலைவரை பத்தி, எங்க தலைவருடைய கொள்கை என்ன, எங்க தலைவருடைய கோட்பாடு என்ன, எங்க தலைவருடைய அரசியல் வரலாறு என்ன. ஒரு குக்கிராமத்தில் பிறந்து இன்றைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினராகுவதற்கு மிகப்பெரிய ஒரு உழைப்புங்க அது. அந்த உழைப்பெல்லாம் வந்துட்டு வீண் போக விட மாட்டார் எங்கள் தலைவர். எங்களுக்கு தெரியும். எங்களை நம்பி எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, திருமணம் செய்யாமல் தன் வாழ்க்கை ஏற்படுத்த தியாக தலைவர் பின்னால் செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? சொல்றாங்க வந்து நீங்க சொன்ன உங்களை மாதிரி தான் விஜய் கூட போவாரு அப்படின்னு நீங்க சொல்றது தெரியுமா? இதுதான் தற்கொலைங்கிறது. ஃபியூச்சர்ல வரும். இதுதான் தற்கொலைங்கிறது. ஆமா எல்லாம் தற்கொலைன்னு சொல்லிட்டு போங்க. இதான் தற்கொலைங்கிறது. சரி, ரைட், ஓகே, சொல்லிட்டு போ. அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இருக்கலாம். நான் சொல்றது வந்து என்ன, நாளைக்கு என்ன நடக்கலாம். நான் அப்புறம் திரும்பவும் சொல்றேன், ஒரு காலத்திலும் எங்களுடைய தலைவர் முடிவு தொலைநோக்கு பார்வையாக இருக்கும், தற்குறித்தனமாக இருக்காது. கடைசி வரைக்கும் திமுக தான் போகும். என்ன கடைசி வரைக்கும் திமுக தான்? கடைசி வரைக்கும் திமுகவை எதிர்த்து முதல்ல வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினராக தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்தார் தெரியுமா? ஐயா இப்ப பண்ண மாட்டேங்காரு. தெரியுமா தெரியாது? அதையே இப்ப பண்ண மாட்டேங்காரு. தெரியுமா தெரியாது உங்களுக்கு? தெரியும். எல்லா நான் சராசரி அரசியல்வாதி போல திருமாவளவன் அவர்களை நினைத்துக் கொண்டிருப்பது இல்ல. அவரை நான் குறை சொல்லல. தலைவர் இப்ப சொல்றீங்க நீங்க. நான் என்ன சொன்னேன்னா, அதே ஃபியூச்சர்ல வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். நான் என்ன சொன்னேன்னா, அம்மையார் அவர்கள் இருக்கும்போது ஒரு அரசியல் மாற்றம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அதோட கூட கூட்டணி வச்சோம். அதை நான் தவறே சொல்லல. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கணும், கொஞ்சம் பார்த்து விமர்சிங்கன்னு சொல்றேன். ஒருவேளை விஜயே நாளைக்கு வந்து என்ன இன்னைக்கு ஆப்போசிட் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் விமர்சனம் செய்வோம். இது ஒரு சுதந்திர நாடு, கருத்தியல் சுதந்திரம் உண்டு. அப்ப நாளைக்கு கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் இதே பேச்சு. அது எங்களுக்கு நாங்கள் கருத்தியலில் சுதந்திரம் உண்டுப்பா, ஜனநாயக நடுப்பா. இது நாங்க வந்துட்டு யார வேணாலும் விமர்சனத்துக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சிஎம் சார் ஸ்டாலின் அவர்கள் வந்து கரூருக்கு போனாரா அன்னைக்கு நைட்டோட நைட்டா? பத்திரிகையாளர் கேட்ட கேள்வியில ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கேள்வி? எல்லா கேள்விக்கும் பதில் சொன்ன சிஎம் அவர்கள் வந்து இந்த ஸ்பேஸ் எதுக்கு நீங்க கொடுத்தீங்க, இதோட பெருசான ஸ்பேஸ் அவங்க கேட்டாங்களான்னு கேட்டதுக்கு அது பதிலே சொல்லாம போறாரு. அது நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த இடத்தை வந்துட்டு புஷி ஆனந்த் அவர்கள் வந்து கேட்டிருந்தாப்புல, எந்த இடம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தப்பறம் மனு கொடுத்துருந்தாப்புல. அந்த 2 இடமும் இந்த இடத்தை விட குறுகிய இடம் வந்து காவல்துறை பதிலளிச்சிருக்கு. அதை விட என்ன வந்து நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடம் நமக்கு போதாதா போதுமா, 10,000க்கு தானே நம்ம வந்து அங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இட்டுன்னு போகிறாங்களே,
அவர் இட்டுன்னு போகிறாருல, அவர் வந்துட்டு 10,000 தான் சொல்லியிருக்காப்புல. புசியானது 10,000க்கு மேலே குறைந்தபட்சம் சொல்லியிருக்காப்புல. அதனால அந்த இடத்துக்கு ஏற்ற நான் கேட்ட கேள்வி என்னன்னா, சிஎம் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு, ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஊடகத்தை பற்றி திமுகவும் திமுக கூட்டணியும் பத்திரிகைகள் என்பது ஜனநாயக தூண், அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல உங்களால் முடியுமா, திராணி இருக்கான்னு கேட்குறாரு. இப்போ அதே கேள்வி தான் நாட்டின் முதல்வர் சிஎம் அவர்கிட்ட கேட்குறேன். அதனால கேட்குறேன், நீங்கள் கூட்டணி அங்கே வைக்கிறீங்க, அவங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்குறேன். இல்லை, அதை நான் சரியாக பார்க்கல. இதுதான் பதில். நான் அதை சரியாக பார்க்கல, பார்த்துட்டு நான் நான் சொல்கிறேன் அப்படி நடந்துச்சு. நான் காமிக்கிட்டுமா? நான் பார்த்துட்டு சொல்றேன். நான் காமிக்கவா? நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நான் இதுக்கு பதில் சொல்லுங்களா? இப்போ சாலை வசதி சொன்னீங்களே, நான் சொல்றேன் கேளு. பேசுறது நான் எதுவும் சொல்லல. நீங்க வந்து எப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், விசிக அவங்களோட நிலைப்பாடுலாம் எப்படி இருக்கும்னா, கருத்தியல், ஜனநாயகம், ஒரு நாட்டின் முதல்வர், ஒரு பிரைம் மினிஸ்டர், பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் மதிங்க அப்படின்னு சொல்றதுனால கேட்கறேன், உங்க கருத்தை கேட்கறேன். இப்ப நீ வந்து ஈஸியா சொல்லிட்ட, நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா வீடியோ காமிக்கிற இருக்கு, நீ அதெல்லாம் பாக்குறது இல்லையா? அப்போ இதை நான் பார்த்துட்டு சொல்றேங்க. நான் பார்க்கலப்பா. அந்த முதல்வர் அந்த அப்படி சொன்னாரு. இப்போ உன்னோட கருத்தை சொல்லு. சொன்னாரா? அது சொல்லவே இல்லை. சொல்லாம பத்திரிகையில கேட்ட கேள்விக்கு அப்படி நவுண்டு போனாரு. அது உன் கருத்தை சொல்லு. நின்று பதிலளித்திருக்க வேண்டும். இப்போ நாட்டின் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு நின்று அதற்கு பதிலளித்திருக்க வேண்டும். இல்லை, கனிமொழிட்டையும் இப்படிதான். ஆமாம், அதிக விதவை இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன நீங்கள் மதுபான டாஸ்மாக் குடிங்கிறதுக்கு அப்படி தெரியலைனா இல்லை மாட்டிக்கிட்டோம்னா அப்படி நைஸாக நவுன்றது. இது என்ன, அது அவங்க திமுக அது எப்படி காலங்காலமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் தலைவர் நான் குறை சொல்ல, அவர் வந்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி எந்த கேள்விகளும் பதில் சொல்லுவார். ஏற்கனவே பார்த்துருந்தேன். நான் என்ன திமுக காரனா, நான் என்ன திமுக காரனா? யாருக்கு வரும்? கண்டிப்பா. ஆனா இந்த திமுக இருக்கிறவங்க எல்லாம் வந்து இப்படி இருக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம ஏன் கேட்க மாட்டோம்? கூட்டணியில இருக்கு. திமுக காரன் உட்காந்துருக்கும் போது கேளுங்க, நான் விசிக காரன் இப்படி கேட்டா, நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரன். அதே மாதிரிதான் பிரைம் மினிஸ்டர் மோடி பத்திரிகையாளர் சந்திப்பாரா, அது வந்து நீங்க கேக்குறீங்களே, இதுக்கும் பொருந்துன்னு சொல்ல வர. அதனால இங்க வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் நியாயப்படுத்தி பேசுறேன். யாரா கண்டிப்பா சொல்றேன். இன்று வந்துட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்காம விஜய் சொல்றாரு. அதுக்கு இதுக்கு எல்லாம் ஒரே கேட்டகரி தான். விஜய், ஸ்டாலின், கனிமொழி எல்லாம் ஒரே கேட்டகரி தான். நான் அதை நான் சொல்ல அவங்க ரெண்டு பத்திரிகை சொல்றாங்களே, பதில் சொல்றாங்களே. எத்தனை கேள்வி அதை கொடுத்து பேசுறாங்க, எத்தனை கேள்வி கேட்கறாங்களோ அந்த கேள்வி பதில் சொல்றாங்க. பத்திரிகையாளர் சந்திக்கலங்க விஜய், பத்திரிகையாளர் சந்திக்கலங்க. ஆமாங்க, எல்லாம் ஒரே கேட்டகரி. கனிமொழி, ஐயா ஸ்டாலின் அவர்கள், விஜய் எல்லாம் ஒரே கேட்டகரி சொல்லு. நான் விஜய் முட்டு கொடுத்து பேசலையே, ஒரே கேட்டகரி. விஜய் வந்து இவங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திக்கலங்கிறீங்க. அதாவது சந்திச்சு பேட்டி அளிச்சிருக்காங்க. நீங்க சொன்னீங்களே, ஐயா கனிமொழி அவர்கள், அம்மா கனிமொழி அவர்கள், தளபதி ஸ்டாலின் அவர்கள், இதெல்லாம் பாப்பியா எப்படி பேட்டி பத்திரிகைகள் நியூஸ்லாம் பாப்பி என்னென்ன நடக்குது இதெல்லாம் பாப்பியா? இல்லை, உண்மையில எனக்கு தெரியல. நான் அதனால கேட்க, நீ எது கேட்டாலும் தெரியாம. அப்ப எப்படிங்க நான் சொல்ற பாக்குறதுனால பேட்டி அளிச்சிருக்காருங்க. இவர் வந்து ஸ்டாலின் இவங்க வந்து தளபதி விஜய் வந்து பேட்டி அளிச்சிருக்காரு பத்திரிகையாளர்ல. எந்த பத்திரிகை? நான் சொன்னேன் எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்டைகள் தான் நான் சொல்றேன். நான் முட்டு கொடுத்து பேசல. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாம் இப்போ ஒரு நான் ஓப்பனா சொல்லுவேன். நீங்க இப்படி இருந்தீங்கன்னா மக்கள் மத்தியில், நான் சாதாரண மக்கள் ஏன் பார்வையில் அப்படிதான் தெரியும், அப்படிதான் பேசுவேன். நீங்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிறேன். இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் கருத்து சொல்றோம், இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்றேன். எல்லாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு அது மிகப்பெரிய கட்சி திமுக என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம்ங்கிறோம். அவங்களோட நிலைப்பாடுமே எல்லா கிளைகளிலும் எல்லா கிராமங்களிலும் கிளைகளை கொண்ட கழகம் வந்து திமுக. அதுலயும் ஒரு கிளை விசிக. தவறான கருத்து, முரண்பட்ட கருத்து. கூட்டணி இது முரண்பட்ட கருத்து. உண்மையாக 234 தொகுதியிலும் வாக்கு வங்கியை 234 ஒரு கட்சி தலைவரா இருக்காருங்க. இப்படி ஒரு இது முரண்பட்ட கருத்து என்னங்க இருக்கு? திமுக கூட்டணியில எல்லா கிளைகளும் கிளை இருக்கு. அதுல ஒரு கிளை கூட்டணியில ஒன்னா தானே இருக்கு. தவறு ஒண்ணும் கிடையாது. இதுல என்ன இருக்கு? ஆமா இருக்கா, அதோட வலுப்பெற்ற ஒரு கிளையா நாங்க இருக்கிறோம். இதுல என்ன இருக்கு? தளபதியார ஜெயிக்க வைக்கிறோம், அந்த கருத்து எங்களுக்கு ஒத்து போகுது. இதுல ஒரு கிளை தான். இதுல என்ன தவறு கிடையாது. கருத்தியல் ரீதியாக இருக்கிறோம், அவ்வளவுதான். நான் தவறா சொல்லல. கருத்தியல் ரீதியாக ஒற்றுமையாக இருக்கு. இது தவறா? நீங்க ஒரு கிளைனா அது கிராமங்களில் ஒரு கிளைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அனைத்து கிராமங்களிலும் அனைத்து கிராமங்களிலும் கிளை இருக்குங்க. அதைத்தான் சொல்றேன். எல்லா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லா கிளைகளும் விசிகாவும் இருக்கு. அப்படி நீங்க பேச கிடையாது, எனக்கு தெரியும். நீங்க வந்து திமுகவுடைய ஒரு கிளையா வந்துட்டு இல்ல நான் அந்த இருப்ப நீ தவறுதலா புரிஞ்சுட்டாக்க நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சிக்குன்னு ஒரு கிளைகள். சரிங்க, பாயிண்ட் வரும். விஜய் இப்ப திமுக சந்தேகம் வருது, எங்களுக்கு வந்து இந்த வழக்கு போடல, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம கொஸ்டினா வச்சோம். அதுக்கு வந்து திமுகவுடைய அமைப்பு செயலர் RS பாரதி வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. நீ பார்த்திருப்பியா? பார்த்தியா? அப்படி அவர் ஏதோ என்ன பேச நினைச்சிட்டு பேசுறாருங்கள. இன்னைக்கு விவாதமாகவே எழுந்திருக்கு. திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு இது போன்ற கருத்தை வைக்கிறாரு. ஆனால் திருமாவளவன் சொன்ன கருத்து நான் வரவேற்கிறேன். எனக்கே அந்த சந்தேகம் இருக்கு. அதாவது திரும்ப சொல்றேன், டீலிங்கா
அப்படின்னு கேள்வி வந்து செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? நீங்கள் சொன்னது என்ன சொன்னீங்க, இயக்கிறது திமுகவா அப்படின்னு சொல்லிலாம் தலைவருக்கு என்றைக்குமே வந்து சொல்ல கிடையாது. டீலிங்னா என்ன, இயக்குறதுன்னு எல்லாம் ஒரே மண்ணு தானே. ஏங்க அதுதாங்க சொல்கிறேன், கேள்வி கேட்டிருக்காருங்க. அப்படி நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்குறாரு. அவர் செய்தியாளர் கேட்டதுக்கு நாங்கள் அப்படி எடுத்துக்கலாமா நீங்கள் அவர் சொல்கிறாருல, மறைமுக திமுகவும் பிஜேபி மறைமுக கூட்டணி அப்படி விஜய் சொல்கிறாருல. அப்போ விஜய் கைது செய்யலையே, அப்போ வந்து திமுகவும் தமிழக வெற்றி கழக மறைமுக டீலிங்கா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி தலைவர் கேட்கறதுல என்ன தவறு இருக்கு? நான் தவறு கரெக்டாக கேட்டிருக்காரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக சொல்லிதான் நான் சொல்கிறேன். அதுதான் அப்போ நான் சொல்கிறேன், இப்போ கைது செய்யுங்க, அதுதான் வழக்கு தொடருங்க. ஏன் இப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்களே, எனக்கே சங்கடமா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தானே, அவர் நம்பி தானே அத்தனை உயிர்கள் போயிருக்கு, அவர் நம்பி தானே வந்து அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு வேடிக்கை பார்த்துட்டு சம்பந்தம். இப்ப திமுக செய்யறது, இப்ப திமுக பண்றது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு சம்பந்தம். அப்போ அவர் கைது பண்ணலைன்னா இதுதானே அர்த்தம். நீ சொல்லு அதை சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா அவர்களை வந்து கைது செஞ்சிடக்கூடாது. கைது செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். இதில் வந்துட்டு அரசியல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எதிர்காலத்தில் வாக்கு சிதறும். அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த தமிழ்நாடு அரசு வந்துட்டு வழக்கேச்சு தொடர்ந்து இருக்கணும் அந்த கட்சியினுடைய தலைவர் மீது. அது பொதுச் செயலாளர் மீது வழக்கு தொடரலாம், நிர்மல் குமார் மீது வழக்கு தொடரலாம். இவர்கள் எல்லா வாகனத்திற்கு முன்னாலும் அந்த வாகனத்திற்கு உள்ளே வருந்தவர்கள், வாகனத்தில் வெளியின்று பேசியவர் மீது வழக்கு தொடரலாம். தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, ஒரு நாள் அது என்னது குழுவா ஏதோ ஒரு குழு ஒன்று போட்டிருக்காங்க இல்லை, அதுல இருந்து அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் சொல்லுவோம், இது கூட திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதான்னு சொல்லிலாம் அரசு பாரதி கேட்டிருக்காரு. அரசு பாரதியில் அமைப்பு செயலாளர் ஒரு ஆணையம் அமைப்பு செயலாளர் டிவிகேஎஸ் இளங்கோவனா பேர் என்ன பேர் திமுக ஒருத்தர், நான் அரசு பாரதி தவறுதலாக சொல்லிட்டேன், இளங்கோவன் அவர்கள் கேட்டிருக்காரு. அதான் அந்த ஆணையம் வரதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா, ஏன் அவருக்கு இப்படி பதில் சொல்றான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. இப்படிலாம் சொல்லல, ஆணையம் கண்டிப்பாக விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும், வழக்கு தொடர வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இல்லை, நான் கேட்டது என்னன்னா, இது கூட திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா, அவர் ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு கேட்குறாரு. யாரு ஏங்க இதே வந்துட்டு இது ஒரு விபத்தா எடுத்துக்கிட்டு யார் மீது விபத்து வந்து வழக்கு தொடர வேண்டாம்னு சொல்றாங்க, அதுவும் சொல்றாரு. பாத்தீங்களா பார்க்கலையா? இது ஒரு விபத்தா எடுத்துக்கங்க, எதுக்கு வழக்கு தொடர்றீங்க? அவர் தொடர்ற மாதிரி தலைவர் மீது தொடரலையே, விஜய் மீது ஏன் தொடரல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாருங்க. காவல்துறை வந்துட்டு மீதி வந்துட்டு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் புஷியானந்த் மீதுலாம் வழக்கு தொடர்ந்த போது அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் மீது ஏன் வழக்கு தொடரலை அப்படின்னு கேள்வி கேட்குறாருங்க. இந்த துணைச்சியில் யாருங்க இருக்குது? திமுக கூட்டணியிலிருந்து ஒரு தலைவர் வந்துட்டு கேள்வி எழுப்புறாருன்னா தமிழ்நாடு அரசை பார்த்து, இந்த துணிச்சியில் இருந்து அந்த திமுக கூட்டணியில் யார்கிட்ட இருக்குது? அப்போ எங்கள் தலைவர் வந்துட்டு சொல்கிறேங்க, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறீங்க, திமுகவுக்கு வந்துட்டு ஜால்ரா அடிக்கிறார் அப்படி சொல்கிறாங்க சில பேர்லாம். ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட தலைவர்களுடைய தலைவர் கிடையாது. எங்கு வந்து மக்கள் எந்த பக்கம் நிற்கிறார்களோ அந்த பக்கம் விஜய்க்கு எடுத்த ஸ்டேட்மெண்டோட உங்க தலைவர் பேசினாருன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா நடுநிலையா செயல்படுறாரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அதான் அது கரெக்டாக தான் பேசியிருக்கிறார். அதெல்லாம் மாட்டுக்கிறதே இல்லை. மக்கள் எந்த பக்கம் நிற்கிறார்களோ அந்த பக்கம் தான் விடுதலை சிறுத்தையும் தலைவர் எழுச்சி தமிழர்கள் நிற்பார். சரி, இந்த திமுக இருக்க அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார், அதை எப்படி பார்க்குறீங்க? அதை உண்மையாக அவர் வருத்தப்பட்டிருக்கிறார். அவர் நேரடியாக களத்திற்கு சென்றார், அதற்கு ஒரு பாராட்டு தான் தெரிவிக்க வேண்டும். அதாவது திமுக காரங்க வந்து பாதிக்கப்படலைங்க. திமுக காரன் வந்து அங்கே கொடி கட்டிட்டு கண்ணீரை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் மனவேதனையோட அழுத கண்ணீரை, அவர் வடித்த கண்ணீரை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். உண்மையாக அவர் ஒரு உண்மையான ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார். அந்த குழந்தைகளை பார்க்கும்போது அவருக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கும், அழுதிருக்கிறார், அதை வெளிப்படுத்திருக்கிறார். அவர் அதாவது ரோல் பண்ணி போடுறாங்கல்ல, அதுதான் சொல்கிறேன். அது வந்து அவர்களுக்கு தெரியவில்லை. அதாவது தற்கொலைகளுக்கு அற்ப ஒரு மனவலி எல்லாத்திற்குமே மனவலி ஏற்படுத்திருக்கிறது. அதை வந்து இதுல நீங்க தற்கொலைன்னு சொன்னீங்கன்னா பாக்குற வியூஸே திட்டுவாங்க. அது வேற. நான் என்ன சொல்றேன்னா, யாரை தற்கொலை சொல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் அழுதார்கள், அது கண்ணீர் வந்தான்னு கேட்டா எனக்கு தெரியாது, அது நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது. அதாவது பார்த்து பேசுங்க நேரடியா. நான் அதான் சொல்றேன்னா, நான் பார்த்ததெல்லாம் கிடையாது. அவர் திருச்சியில இருந்து டக்குன்னு வராரு, எல்லாமே டக் 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 டக். ஏங்க கரூர்ல பக்கத்துல வந்து அவர் ஆபீஸ் இருக்குது, கலைஞர் அறிவாலயம் இருக்குது. அப்புறம் அந்த மக்களுக்கு உற்றுத்துணையாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஊர் இருக்கு, கலைஞர் ஆஃபீஸ் வந்து எங்க கலைஞரோட ஊர் வச்சிருக்காங்க, அது இருக்குது. அப்போ அந்த நடக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்திற்கும் அதுக்கு ரொம்ப கிட்டதானா, 5 நிமிஷத்தில் வந்துடலாமா? அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து செய்தியில் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதை வந்து கேவலமாக பேசுகிறாங்க. எப்படி வந்தார்? கேவலமாக பேசுகிறாங்க. ஆமாம், செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து இந்த செந்தில் பாலாஜி மேலே விமர்சனம் வச்சா திமுக கைது பண்ணு, அது வேற சீன், அதுக்கிட்ட போக விரும்பல. ஏன்னா அவர் வந்து பேசிடக்கூடாது, இன்னைக்கு ஊடகவியலாளர்லாம் கைது பண்ண. ஆமாம், அதை கேட்க நினைச்சேன். ஃபெலிக்ஸ் தெரியுமா, பத்திரிகையாளர், அவரெல்லாம் கைது பண்ணுறாங்களே, இது ஏன்னா ஜனநாயகமாக பார்க்கணும் இல்லை, கருத்தியில் தான் மோதணும். ஏன்னா ஐயா திருமாவளவன் அவர்களே சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், நம்ம பார்த்துருப்போம், நல்ல விஷயம் தான். இதெல்லாம் நீ எப்படி பார்க்குற? ஒரு விமர்சனமாக தானே பார்க்கணும். கருத்து கைது பண்ணுறாங்க. அது
அது அது உண்மை. கருத்தியல் ரீதியாக ஒருவர் பேசுகிறாருன்னா கருத்தியல் ரீதியாக அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும், கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்ய வேண்டும். இதெல்லாம் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இப்படி பண்ணுறாங்க திமுக காரங்க. ஏதோ எனக்கு என்ன பேசுக்கு எனக்கே பயமாக இருக்குது. செந்தில் பாலாஜி பேசுனா அரெஸ்ட். இப்போ வரைக்கும் இப்போ நீனுமே தவறாக பேசினா உன்னையும் கைது பண்ணுவாங்களாம். உண்மையில் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் வந்து அந்த கரூருடைய மாவட்ட மக்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து மக்கள் பாதிக்கப்படும் போது மருத்துவமனைகளுக்கு முதலாக சென்றார். அவர் சென்று அவர்களுக்கு மருத்துவர்களிடம் தவறாக பேசியவர்களை கைது பண்ணுறாங்க திமுக. அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் தான் உங்களுடைய பார்வை தாங்க தவறாக இருக்குது. ஏன் பார்வை தப்பா இருக்கா? உங்களுடைய பார்வை தான் தவறாக இருக்குது. அப்போ அவர் களத்தில் நின்று போராடிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு ஆள் கூட களத்துக்கே போகலங்க, புறப்பட்டு போறாங்க. நீங்க எங்க வந்து தவறு இருக்கோ அங்க பேசுங்க. முன்னாள் சாராயத்துறை முன்னாடி திமுக முழுசா வெறுப்பு, திமுகவுடைய எதிர்ப்பு வச்சுட்டு ஃபுல்லா வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து செய்யக்கூடிய செயல்பாடு. சரி ரைட் ஓகே. என்னமோ ஆர்எஸ்எஸ் தீண்டத்தகாத கட்சி, பிஜேபி தீண்டத்தகாத கட்சி. இங்க பாரு, நான் சொல்ல கேளு, நான் ஒன்னும் சொல்ல கேளு. நீ யாரை வேணாலும் சொல்லு, திமுகனா நீ முட்டு கொடுங்க, நான் பத்தி எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா செந்தில் பாலாஜி விவகாரத்துல வந்து முன்னாள் சாராயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்துல உலகத்துக்கே தெரியும். நான் அவர் இந்த விஷயத்த நான் கம்பேர் பண்ணி பேசல. ஏன்னா எனக்கு தெரியாது. இப்போ அந்த விஷயத்த பேசினா அரெஸ்ட் பண்றாங்க. அவர் வந்து ரியாக்ஷன் நம்ம பார்த்துருப்போம். அன்பில் மகேஷ் வந்து கண்ணீரே வடிச்சிட்டாரு, அழுதுட்டாரு. ஆனால் பத்திரிகையாளரை வந்து இந்த மாதிரி பேசிட்டாலே கைது பண்ணுவோங்கிற நிலைப்பாடு வந்து இது என்ன நிலைப்பாடு? ஏன்னா தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு இது பிடிக்காது. ஊடகவியாளரை வந்து நீங்கள் எப்படி கருத்தியல் ரீதியாக மோது பேசினான்னு அதுக்கு ஒரு பதில் கொடுங்க. என்னம்மா அங்கே கரூரில் எதுவுமே நடக்கலை, யாருமே இது காரணம் இல்லை, பேசிடவே கூடாதுன்னா இதெல்லாம் என்ன இது? கண்டிப்பாக அது வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்துட்டு எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கிறது. நானும் தலையிட முடியாது. ஆமாம், அது தமிழ்நாடு அரசு முடிவு எடுக்குதுங்க. அதை நாம் எப்படி தலையிட வந்து பண்ண முடியும்? அப்போ இது வந்து சுயமாக யோசிக்கிற சுய புத்தின்னு வச்சுக்கலாமா? நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் பேசுறீங்க. இப்படி பிரச்சனை இல்லை. இப்போ தலைவர் வந்து எந்த பிரச்சனையை பேசுறீங்க? தலைவர் இப்போ இதுக்கு குரல் கொடுக்கணும்ல. பத்திரிகையாளர் நீங்க ஏன்? கண்டிப்பாக தலைவர் குரல் கொடுப்பாருங்க. இந்த கேள்வி வந்து தலைவர் முன்னாள் செய்தியாளர்கள் எழுப்பினா அதற்கு ஏற்ற பதில் அடிப்பார். கண்டிப்பா சொன்னா அவங்களுக்கு தெரியாது. யாராவது கேட்டா மட்டும் இது அப்புறம் எப்படிங்க கேட்கும் போது தாங்க பதில் அளிக்க முடியும். செய்தியாளர் கேட்கறதுக்கு முன்னாடி நானே போய் செய்தியாளர் சந்திச்சு பண்ண முடியுமாங்க? இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் வந்து ஜனநாயக நாட்டுல இது போன்ற நடக்கணும். ஜனநாயகத்துக்கு அண்ணன் தொல் திருமாவளவன் இப்பெல்லாம் பேசணும், கம்யூனிஸ்ட் கட்சியில எல்லாம் பேசணும். அவங்க கொடுக்கணும். திமுக ஒரு காலம் கொடுக்காதுங்க. அதை பத்தி தெரியும், தூர தள்ளுங்க. கம்யூனிஸ்ட் கட்சியும் அண்ணன் திருமாவளவன் விசிக்காமல எங்களுக்கு மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு. நாங்க விமர்சனம் வைக்கணும், கருத்தில் ரீதியா வைக்கிறோம். அண்ணன் அவர்களோட இருந்துகிட்டு பண்றது பிடிக்கல. எப்பவும் தான் நீங்க ஒட்டிக்கோங்க, உறவாடுங்க, அது பிரச்சனை இல்ல. கருத்தில் ஆனா இதுக்கு முதல்ல குரல் கொடுக்கிறது நாங்க எதிர்பார்க்கறது வைகோவே யாரையும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே? பத்திரிகையாளரை கைது பண்றாங்களே, இது பேசிட்டா அப்படி என்ன பேசிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த வேலை சொல்றேன். எங்களுடைய தலைவர் அதற்கேற்ற மாதிரி கேள்வி எழுப்பினால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார். அந்த முடிவு தெரியும் உங்களுக்கு. சரி, இது எப்படியோ எனக்கு ரொம்ப திருப்தி. தலைவர் திருமாவளவன் பேசினது. விஜய் வந்து திமுக அவ்வளோ சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்ட்டு. சந்தேகம் அப்படிலாம் சொல்லலைங்க. ஏங்க நீங்கள் திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுடைய தலைவர் என்ன சொன்னார்? டீலிங்கா அப்படின்னு கேள்வி அவங்க செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னார். புரியுதுங்களா? அதை திரும்பவும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பிஜேபி ஆர்எஸ்எஸ் கையில் சிக்கி கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். அது அவரை வந்து பாதுகாக்கணும், அந்த இயக்கத்தை பாதுகாக்கணும். அவங்க விஜய் இயக்கம் நல்ல இயக்கம். இது விஜயோட இயக்கம் நல்ல இயக்கம், பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இயக்கங்கிற. ஏங்க அவருடைய அரசியல் முழுவதும் பிஜேபி பேசக்கூடிய அரசியலுங்க. அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு அரசியலையும் திமுக வெறுப்பையும், திமுக என்னைக்காச்சும் கொள்கை பேசுறாங்க. தமிழ்நாட்டில் எங்க கொள்கை பேசணுங்க? அவருடைய கொள்கை என்ன? ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் நியாயமான வார்த்தை. ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கொள்கை என்னன்னு நீங்க சொல்லுங்க, வெளிப்படுத்துங்க. மக்கள் இடத்துல கொள்கை 41 உயிர் பேருக்கு அரெஸ்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? கண்டிப்பா வழக்கேச்சும் தொடரணுங்க. இது கூட பண்ணலன்னா ஆதங்கத்தை சொல்லு, அவ்வளவுதான். கண்டிப்பாக வழக்கேச்சு தொடர்ந்து இருக்கணும். ஏன் வழக்கு தொடரவில்லை? அங்கதான் சந்தேகமும் வருது. அப்ப திமுகவோட உறவு அதுதாங்க சொல்ற டீலிங் அப்படி எங்க தலைவர் வெளிப்படையா கேட்டிருக்காருங்க. ஓட்டை பிரிக்கிறதுக்கு விஜய் இயக்குறதே திமுக தான் அப்படிங்கிறத தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு. வரக்கூடிய காலங்களில் தெரியவரும் நிச்சயமா அடுத்தும் இன்னும் வந்து தலைவர் ஆழமா பேசுவார். இதை பத்தி அது உண்மையாக இருந்தால் தலைவர் அவர்கள் அறிக்கை விடுவார். அது உண்மையாக இருந்தால் தலைவர் அவர் அறிக்கை விடுவார். தலைவர் அவர்கள் பேசுவார். எங்களுடைய எழுச்சி தமிழர் இதையெல்லாம் பேசிய இதையெல்லாம் மக்கள் பக்கம் நின்று குரல் எழுக்கக்கூடிய எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் அதுவும் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக வெளிப்படையாக பேசுவார். பாஜக விஜய்க்குன்னு சொல்லாதீங்க. நான் என்னுடைய சொல்றேன். எங்க ஒன்னு தலைவருடைய கருத்து அந்த பக்கம் இப்போ தற்போது இல்ல தலைவர் கரெக்டா கண்டுபிடிச்சாரு. நான் வரவே இருக்கிறேன். தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்துல கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு.
அவருக்கு ஞானத்துக்கு போயிருக்கு. இப்பமாவது புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னைக்கு சொல்றேங்க நானே, இனிமேல் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் தமிழக வெற்றி கழகத்தை விஜயை இயக்குவது பாஜக ஆர்எஸ்எஸ். அது வந்து ஏங்க இயக்குகிறது நாளைக்கு முழுசா வந்து திமுக வெறுப்பையும் திமுகவுடைய நான் சொல்லுங்க அரசியலுக்கெல்லாம் யாருக்கு வேணா எப்படி வேணா இருக்கலாம். களம் தான், மக்கள் தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. நாளைக்கு விசிகாவே வந்து திமுக வந்து மதிக்கல, இல்ல ஏதோ ஒரு ஆபத்து பாஜக பக்கம் உங்களுக்கு நாடி போறது, ஏன்னா மத்தியில ரூலிங் பார்ட்டில அவங்க இருக்காங்க. ஆனா இந்த இயக்குறது, திட்டமிட்டு தயார் பண்ணி விட்டது, இது போன்ற அவதூறு கருத்துக்களை இனிமேல் பரப்பாதீங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. திட்டமிட்டு விஜய் எது உண்மையோ அததாங்க பேசுறாரு எங்க தலைவர். எது உண்மையோ அததான் தலைவர் பேசுறாரு. உண்மையை பேசியிருக்காரு. நிச்சயமா இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி தான் விஜய் இயக்குன்னு போன்ற அவதூறுகளை பரப்ப வேண்டாம். தங்களது கருத்துல பயன்படுத்தி ரொம்ப நன்றி. நன்றி.